நல்லா இருக்கீங்களா? அண்ணன் தான் ராணுவத்தில் இறந்து போனா நீங்க தான். ஆமா, நான் வந்தேன்ல. அவங்க அண்ணன் ராணுவத்திலிருந்து அஸ்ஸாமில் ஒரு விபத்தில் இறந்து போனார். அப்போ நான் உடனே நிர்மலா சீதாராமன் சைனாவில் இருந்தாங்க. நான் சொன்னேன், எங்கள் வில்லேஜில் உள்ள பையன் அவர் இறந்துட்டார், பாடியை நீங்கள் நேராக ஊருக்கு உடனே டிலே இல்லாமல் பிளேனில் அனுப்பி ஊருக்கு அனுப்பணுன்னு. அதே மாதிரி அனுப்புனாங்க. நான் பாடி வார வரைக்கும் எங்கள் வீட்டிலேயே வாசலே ஒரு நாள் காத்திருந்தோம். மிலிட்ரி ஹானரோட பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணி அவங்களுக்கு மிலிட்ரி இது கொடுத்து பண்ணாங்க. அது மாதிரி நம்ம ஊரில் இது மாதிரி சுக துக்கங்களில் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதை செஞ்சேன். இப்போது உயிரோடு இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய உதவி எந்த அளவு தேவைப்படுதோ, ஒருத்தர் மரணத்தில் வந்து நம்ம கூட நிற்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் இப்போ இவங்களோட சொன்னீங்க, இது மாதிரி நம்ம வெளிநாட்டுகளில் போய் தமிழர்கள் வந்து ஏதோ ஒரு இதாச்சுன்னா முதல்ல அவங்க அணுகிறது உங்களையும், இப்போ துரை வைகோ அவர்களையும் வந்து நான் நிறைய பேர்